208ஆம் வருஷம் சீனத்துல சாம்ராஜ்யம். சீன மன்னன் ஷான். அடேங்கப்பா, அவருக்கு அனுபவம் இல்ல. அப்புறம் யாரு கையில இருந்தாருன்னா அந்த பிரதம மந்திரி சாவோ சோவோ. சூப்பர் ஹீரோ. சீன ராஜ்யத்தை காப்பாத்தினவரு. ஆனா ஷான் ராஜ்யம் கிறுகிறுன்னு போச்சு. சாவோ சோவோ ஆசை அதிகமாச்சு. ஒரு நாள் மீட்டிங்ல அடேங்கப்பா டென்ஷன். சாவோ சோவோ லூபாய் சுனுங்குவான்னு சவுத் கிங்டம்ஸ் மேல போர் தொடுக்கணும்னு கேட்டாரு. அவங்க வளர்ச்சி ஹான் ராஜ்யத்துக்கே ஆபத்துன்னு. ஷான் மன்னருக்கு போர் வேண்டாம், ஆனா சாவோ சோவோ அவர் என்னென்னமோ பண்ணிருக்காருன்னு சொல்லி அவரு காதை கிள்ளினாரு. சரி, சோவோ சோவோவை ஜெனரலா போட்டு 5 லட்சம் ராணுவத்தை தெற்குக்கு அனுப்பிட்டாரு. ஆனா எல்லாருக்கும் சரியில்லை. கோங்ரங் ஹான் ராஜ்யத்துக்கு ரொம்ப லாயல். இந்த பிளான் சரியில்லைன்னு சொன்னாரு. லூ ஷான்னு மன்னரோட மாமா. சுனுங்குவான் பல தலைமுறையாய் ஹான் பேரரசுக்கு உறுதுணையா இருந்தவன். அடேங்கப்பா, கோங் அந்த சாவோ சோவோ எவ்வளோ அதிகாரம் குவிச்சிருக்கான்னு, பேரரசையே கவிழ்க்க பார்க்கிறான்னு கடுமையா குற்றம் சாட்டினான். அதான் பாருங்க, கடுகுமணியா கொதிச்சு போன கவுச்சா சீக்கிரம் கொங்குரங்கை தண்டிக்கணும்னு சியனை வற்புறுத்தினான். அப்பப்பா, அரசன் உடனே கொங்குரங்கை தலை நிமிர்ந்து நிற்கவே இல்லாம சும்மா கொலை செய்ய சொன்னான். அவன் வாழ்க்கையே அந்த நாளிலேயே முடிஞ்சு போச்சு. சில நாள்களுக்கு பிறகு சாவோ சோவோ படைகள் ஜாங்டாங்க்கு மேல பயங்கரமா தாக்குதல் நடத்தினாங்க. லியோ பேயும் அவன் படையும் உயிரோட இருக்கணும்னா என்னாலையும் முடியாதுன்னு சொல்லி கடுமையா போராடினாங்க. கொடிய போர், வீரம். அப்போ ஜெய்லோங் தளபதி சாதாரண மக்களை பாதுகாப்பான இடத்துக்கு கூட்டிட்டு போக கடுமையா உழைச்சான். அப்போ ஒரு வீரன் ஓடி வந்து சொன்னான், லூவோட மனைவியும் குழந்தையும் நகரத்துக்குள்ளே சிக்கி தவிக்கிறாங்கன்னு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஜெய்லோங் அவங்களை காப்பாத்த ஓடினான். அதே சமயம் லூவோட நம்பிக்கைக்குரிய ஆலோசகர் ஜக்லியாங் ஜெனரல் செனாங் கிட்ட எதிரிகளை எப்படியும் தடுத்து நிறுத்தணும்னு சொன்னான். கொடிய போர். இன்னும் நிறைய சாதாரண மக்கள் காப்பாற்ற வேண்டியிருக்கு. ஆனா எதிரி படை ரொம்ப அதிகமா இருக்கு. ஜெனாங்ஃபி 1000 சோல்டர்ஸ் கேட்டாங்க லைன் பிடிக்க. ஆனா ஜூ லியாங் உதவி படை அனுப்ப மாட்டேங்கிறாங்க. லியூ மக்களையும் காப்பாத்தணும், சோல்டர்ஸையும் காப்பாத்தணும்னு கஷ்டப்படுறாரு. சிட்டியிலே சௌசோவ் படையினர் லியூபெட் அம்மா குழந்தையை நோக்கி வந்தாங்க. சரியா அந்த நேரத்துல ஜியோங் வந்து காப்பாத்தினாரு. லியூபெட் அம்மா குழந்தைய அவர்கிட்ட கொடுத்தாங்க. ஆனா ஜிலோங் பாதுகாப்பான இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி எதிரி மறுபடியும் தாக்குதல் நடத்தினாங்க. ஜிலோங் கடுமையா போராடினாரு, ஒரு கையில குழந்தையையும் பிடிச்சுக்கிட்டு. ஆனா லியூபெட் அம்மா தான் ஒரு பழுன்னு சொல்லிட்டு நெஞ்சை நிறுத்தி கிணத்துல தன்னையே தள்ளிட்டாங்க. எதிரி சோல்டர்ஸை தோற்கடிச்ச பிறகு ஜிலோங் குழந்தையை எடுத்துட்டு ரெஃப்யூஜிஸ் கூட்டத்தில் சேர்ந்தாரு. அந்த துக்கம் அவரை மனசுல ரொம்ப பெரிய சுமையா இருந்துச்சு. போர்க்காலத்துல ஜாங்ஃபி சத்தமா ஆர்டர் விட்டாரு அவர் படையினருக்கு. ஒரு பிரதிபலிப்பு ஒளி அமைப்பு. எதிரிகளை தடுத்து நிறுத்த ஒரு அற்புத தந்திரம். காவோகா படைகள் சுற்றி வந்தாச்சு. லூவோட வீரர்கள் வீரமாக போராடி பல எதிரிகளை வெட்டி வீழ்த்தினாங்க. ஆனா எதிரிகள் அலை போல வந்துகிட்டே இருந்தாங்க. சூழ்நிலை மோசமாயிட்டு வரும்போதுதான் ஜூலாங் வந்தாரு. ஆனா வேண்டிய 1000 போர் வீரர்கள் இல்லாம போர் தயாரான ஜெனரல் குவான் யூவை கூட்டிட்டு வந்தாரு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம குவான் யூ முன்னேறினாரு. அவரோட வாள் எதிரிகளை வெட்டி துண்டாடிச்சு, கொடூரமான திறமையோடு. சியோங் குழந்தையை பிடிச்சுக்கிட்டே போர்ல சேர்ந்தாரு. ஒவ்வொரு நகர்வும் கணக்கிட்டது, காட்டமாக இருந்தது. தொலைவிலிருந்து சௌச்சா பார்த்துக்கிட்டு இருந்தாரு. லியூவோட வீரர்களோட உறுதியை பார்த்து அதிசயிச்சாரு. சாத்தியமில்லாத சூழ்நிலையில கூட அவங்க தீர்மானம் தளரலை. ஆனா போர் சீறிக்கொண்டே இருந்துச்சு. எதிரிகள் அடங்காம முன்னேறிட்டே இருந்தாங்க. ஜூ லாங் பின்வாங்க சொன்னாரு. ஆனா குவான் யூ எப்போதும் போல பின்வாங்க மறுத்துட்டாரு. அவருடைய வீரர்களை பின்வாங்க சொல்லிட்டு அவர் மட்டும் எதிரிகளை தடுத்து நிறுத்த நின்னுட்டாரு. கவுச்சா படையால சூழப்பட்டாலும் குவான் யூ அசாத்தியமான வீரத்துல போராடினாரு. எதிரிகள் நெருங்கி வந்த நேரத்துல சாவ்சா வந்தார். ஆனா அவரோட போர் வீரர்களுக்கு ஆச்சரியமா குவான் யூவை கொல்லாதீங்கன்னு உத்தரவு போட்டாரு. மாறா குவான் யூ போராடுறத சாவ்சா ஆச்சரியத்தோட பார்த்தாரு. பின்னாடி போர்ல இருந்து குவான் யூ திரும்பி போனாரு. அவரோட சீடர்கள் அவரோட முடிவை கேள்விக்குள்ளே இழுத்தாங்க. அப்ப சாவ்சா அவரோட காரணத்தை சொன்னாரு. லூ போர் வீரர்களோட வலிமையையும் தன்னம்பிக்கையையும் பார்த்து அவர் ரொம்ப அசந்து போனாரு. அது மட்டும் இல்லாம ஒரு வாய்ப்பு கிடைச்சதையும் பார்த்தாரு. தெற்கு அவரோட கட்டுப்பாட்டுக்கு வந்த உடனே லூப்ல இருக்கிற எல்லா ஆட்களும் அவருக்கு கீழ்ப்படிஞ்சிடுவாங்கன்னு நம்பினாரு. கொடூரமான வளைப்புல இருந்து நெருங்கி தப்பிச்ச லூப் அவரோட பின் தொடர்பவர்களோட சியாக்கு நகரத்துக்கு வந்தாங்க. சோர்ந்து போனாலும் தீர்மானமா காயமடைஞ்ச போர் வீரர்களுக்கு சிகிச்சை பண்ண ஆரம்பிச்சாங்க.
உடனடி கலவரம் அடங்கியவுடனே யோப் அவரோட நெருங்கிய மித்திரர்களான ஜெனரல் ஜாங், ஜெனரல் குவான் யூ, அவரோட நம்பிக்கையான ஆலோசகர் ஜக் லியாங் இன்னும் முக்கியமான ஒரு கூட்டத்துக்கு சேர்ந்தாங்க. அமைதியான தீர்மானத்தோட லியூ பே சரணடைய மாட்டேன்னு உறுதி செஞ்சாரு. சாவோ சோவோ நிலத்தை பிடிச்சுக்கிறதுக்கு அனுமதிக்க மாட்டேன்னு போராட்டத்தை தொடர்றேன்னு சத்தியம் பண்ணினாரு. ஜக்லியாங் அந்த சூழ்ச்சி புலியா இருக்கிறாரு பாருங்க ஒரு திட்டத்தோட வந்தாரு. டாங்வூ ராஜ்யத்துக்கு போய் ராஜா சன்குவான் கூட கூட்டணி அமைக்கலாம்னு சொன்னாரு. சில பேருக்கு சன்குவான் உதவி பண்ணுவாருன்னு சந்தேகம் இருந்தாலும் ஜூலியாங் ஒருங்கிணைந்த முன்னணி தான் சாவோவோட அபாரமான படைகளை தோற்கடிக்க சாவின்னு நம்பிக்கையா இருந்தாரு. அதுக்கிடையில சாவோ நாளுக்கு நாள் வலிமையா வளர்ந்துட்டாரு. ஜெனரல் காய் அவர் பக்கம் சேர்ந்து 3 லட்சம் படை வீரர்களையும் 2000 போர்க்கப்பல்களையும் கொடுத்தாரு. முதல்ல கோசாவோட அடியாட்கள் ஜெனரல் காயோட உண்மையான நம்பிக்கையை பத்தி சந்தேகப்பட்டாங்க. ஏன்னா அவருக்கு டாங்வூவுடன் நீண்ட நாட்களாக தொடர்பு இருந்தது. ஆனா ஜெனரல் காய் அவருடைய டாங்வூ தொடர்பு வெறும் வணிகம்தான்னு உறுதியளிச்சாரு. அவருடைய ஒத்துழைப்பை நிரூபிக்க டாங்வூ பகுதியோட விரிவான வரைபடத்தை கொடுத்தாரு. அது சாவோ சோவோ ராஜ்யத்தை வென்று தெற்கை அடக்க எடுத்து வைத்த திட்டத்துக்கு மிகவும் முக்கியமான ஒரு ஆயுதம். கச்சோ இப்போ ஜெனரல் காயை முழுமையா நம்பி அவரை வரவேற்றாரு. அடப்போங்கடா, கை திறந்து வரவேற்பு. லியோபே சன்னுன் குவானோட கூட்டணி போட்டா பயமா இல்லைன்னு சொன்னாரு. இல்லைன்னா என்ன, அதுல தான் எனக்கு ஒரு அருமையான வாய்ப்பு. டாங்கு நாட்டையே அழிச்சு என் ஆட்சியை நிறுவுற வாய்ப்பு. அப்புறம் ஜூயாங் அவரு உதவியாளர் லுசு கூட டாங்கு அரண்மனைக்கு போனாரு. ராஜா சன்னுன் எப்பவும் கவனமா இருக்கிற ஆளு லியோபே சாவோகா படையில தோற்று ஓடிட்டாங்கன்னு கேட்டாரு. ஜூயாங் சும்மா சமாதானமா சொன்னாரு, லியோ ஜனங்களை காப்பாத்த போர்ல யாரும் சாக கூடாதுன்னு ஓடிட்டாங்கன்னு. அப்புறம் காவோ உண்மையான நோக்கத்தை சொன்னாரு. அவரு லட்சியம் டாங்கு நாட்டையே கைப்பற்றுறது, லியோபேயை தோற்கடிக்கிறது மட்டும் இல்ல. சரி, இப்ப ஜூயாங் சாங் லியோபே கூட்டணி வைக்கலாம்னு சொன்னாரு. சாவோகாவை தோற்கடிக்க, தென்னாடுகளை காப்பாத்த அவரு கொடுமைக்கு முடிவு வரணும். அதுக்கெல்லாம் சொன்னதை கேட்டு அமைச்சர்கள் சூனுவோட அரண்மனை பயந்தாட்டத்துல மூழ்கி கிடந்துச்சு. சாவோ சோவோ கூட போர் வேணாம்னு எல்லாரும் கூச்சலிச்சாங்க. சூனு அவங்க தயக்கத்தை பார்த்துட்டு ஜூலாங் கிட்ட லோபே ஏன் இவ்ளோ பிடிவாடா போர் பண்றான்னு கேட்டாரு. சட்டன்னு ஜூலாங் பதில் சொன்னாரு, சாவோ சோவோ தெற்கு நாடுகளை வென்றுச்சுன்னா அந்த பலத்தை உபயோகிச்சு ஹான் ராஜ்யத்தையே அழிச்சிடுவான். அதுக்கு லியோ ஒரு காலம் சம்மதிக்க மாட்டாரு. சாவோவோட ஆட்சிக்கு அடிபணிஞ்சு சாகிறதுக்கு லியோவும் அவர் பின்னால இருக்கிறவங்களும் தயாரா இருக்காங்க. ஜுகோங் சொன்னதுல எடை இருந்துச்சு. லியோவும் சூனுக்குவானும் கூட்டணி போட்டா நம்மளை யாரும் தோற்கடிக்க முடியாதுன்னு விளக்கினாரு. கோச்சாவோட பெரிய ராணுவம் பயங்கரமா இருந்தாலும் அதுல பெரும்பாலானவங்க சரணடைஞ்ச எதிரிகள், அன்பு இல்லாத உண்மையான உறுதிப்பாடு இல்லாத படைவீரர்கள். மேலும் சாவோ சோவோக்கு தெற்கு பகுதியோட புவியியல் தெரியாதுன்னு நமக்கு நல்லது. அவர் அவசரப்பட்டு தாக்குதல் போட்டா அது திரும்பி அவருக்கு எதிரா நின்னுடும். அந்த அறை பிரிஞ்சு போச்சு. சில அமைச்சர்கள் போர் பண்றதுக்கு ஆர்வமா இருந்தாங்க. சரியா பாருங்க, சாவோ கிட்ட எல்லாரும் சரணடைஞ்சாங்கன்னு நினைச்சாங்க. ஆனா சுங்குவான் சந்தேகம்லயே இருந்தாரு. நேரம் கேட்டாரு யோசிக்க. அவருக்குள்ள சந்தேகம் இருக்குன்னு ஜுக்லயாங் புரிஞ்சுக்கிட்டாரு. அப்புறம் என்ன பண்ணாரு தெரியுமா? டாங்வோங்கோட ராணுவ தளபதியான ஜோயு -5 சந்திக்க போனாரு. சுங்குவான் அவருக்கு அண்ணன் மாதிரி. உடனே சிபி கிளிஃப் போனாரு ஜுக்லேயாங். அங்க ராணுவக்காரங்க பயிற்சி பண்ற சத்தம். ஆனா காத்துல ஒரு ப்ளூட் சத்தம் அழகா ஒலிச்சுக்கிட்டே இருக்கு. அந்த இசையில ஜோயு மயங்கி போனாரு. உடனே ஜெனரல் கான் கிட்ட பயிற்சியை நிறுத்துன்னு சொன்னாரு. இசையை கேளுங்கன்னு சீரியஸா சொல்றேன். ராணுவக்காரங்க நிறுத்தினாங்க. ஜோயு அந்த பிள்ளை கிட்ட போனாரு. ப்ளூட் வாசிச்ச பிள்ளை கிட்ட சத்தத்தை இன்னும் அழகா மாத்தினாரு. ஆனா அமைதி நிமிஷம்தான். அந்த பிள்ளை பாட்டாட்டி வந்தாரு. முகம் சோர்ந்து போயிருந்தது. கொடாரி காணோம், கொள்ளைன்னு சொல்றாங்கன்னு சொன்னாரு. ஒரு வீரன் தான் திருடன். சாவோ யுபோங் அமைதியிலிருந்து கவனத்துக்கு மாறிய மனநிலையோடு பயிற்சியை உடனே நிறுத்தினார். அவரோட ஆளுகளுக்குள்ள திருடனை தேடுன்னு உத்தரவு போட்டாரு. வீரர்கள் முன்னாடி நின்று சாவோயு சூழ்நிலையை விளக்கி குற்றத்தோட கடுமையை வெளிப்படுத்தினாரு. ஒரு கோடரியை திருடுறது, குறிப்பா ஒரு முதியவங்கிட்ட இருந்து திருடுறது சாவதற்கு தண்டனை. லுசு எப்போவும் நியாயமான குரலோட சட்டத்தை வலியுறுத்தினாரு. ஆனா சாவோயு விஷயத்தோட அவசரம் இருந்தாலும் வேறொரு முறையை தேர்ந்தெடுத்தாரு. அந்த களிமண் கால் தடங்களை பார்த்து திருடனை எளிதா கண்டுபிடிச்சிருக்கலாம். ஆனா அதற்கு பதிலா அனைத்து வீரர்களையும் களிமண்ணில் ஓட வைத்து அவர்களோட கால்களை விரும்பி அழுக்காக்க உத்தரவிட்டாரு. அவருடைய நோக்கம் தெளிவா இருந்துச்சு.
திருடனுக்கு முன்னுக்கு வர ஒரு வாய்ப்பை கொடுக்கணும்னு நினைச்சாரு. கடுமையான தண்டனையை தவிர்க்க முடிஞ்சா சீக்கிரமே ஜெனரல் கான் எருமையை முதியவருக்கு திருப்பி கொடுத்தாரு. திருட்டுக்கு மன்னிப்பு கேட்டு ஆழமா வணங்கினாரு. ஜோவும் அவரோட வீரர்களோட அன்புக்கு கருணையடைந்த முதியவர் நன்றியை தெரிவித்து மண்டியிட்டாரு. அதிசயமான ஒற்றுமையோட ஒரு காட்சியில சொல்றேன் பாருங்க. சோல்ஜர்ஸ் எல்லாம் முழங்காலில் விழுந்து அந்த பாட்டியிடம் சாரி கேட்டாங்க. அப்படியே ஜோயுவும் அவன் கூட்டாளிகளும் நல்லா சௌகரியமா உட்கார்ந்திருந்தாங்க. அப்போ ஒரு அவசர தகவல் வந்தது. அவருடைய குதிரைக்கு பிரசவ வலி. ஒரு நிமிஷம் கூட தாமதிக்காம ஜோயு அவர் மனைவி சியாவோ கிட்ட ஓடினாரு. அவங்க ஏற்கனவே குதிரைக்கு உதவி பண்ணிட்டு இருந்தாங்க. ஆனா சரியா போகல. குட்டி தலைகீழா வர ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப ஆபத்தான சூழ்நிலை. சூயாங் மைனஸ் அமைதியா, புத்திசாலியா மைனஸ் முன்னாடி வந்தாரு. உதவி பண்ணுறேன்னு சொன்னாரு. ஒரு மாடு கன்று போட்டத உதவி பண்ணின அனுபவம் இருக்குன்னு சொன்னாரு. அவரு தீர்மானமா வேகமா வேலை பண்ண ஆரம்பிச்சாரு. அவரு அனுபவமும் திறமையும் உதவியா இருந்துச்சு. கடைசியா சிறப்பா குட்டியை எடுத்தாரு. ஜோயு ரொம்ப சந்தோஷமா அந்த குட்டிக்கு மிங்மிங்னு பேர் வச்சாரு. அன்றிரவு ஜோயு லூவும் சூயிலியாங்கையும் டின்னர் அழைச்சாரு. டேபிள்ல உட்கார்ந்து இருந்தப்போ லூ சாவோச்சோ படையினரோட ஆபத்து பத்தி பேச ஆரம்பிச்சாரு. ஆனா ஜோயு அதையெல்லாம் ஒதுக்கிட்டாரு. சரி, விவாதத்தை விட்டுட்டு ஜூயாங் கிட்ட சீனவாத்தியம் குயின் வாசிக்கலாம்னு சொன்னாரு. அட, 2 பேரும் சேர்ந்து வாசிச்சாங்க. அந்த இசையறை முழுக்க பரவியது. சவுண்டு அருமை 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 அருமை. சின்ன சோவோ அங்கே நின்னுக்கிட்டு அந்த இசையில ஒரு கொடுமையான செய்திய கேட்டா. அவங்க கணவர் போர் புரிய ஆசைப்படுறாரு. சாச்சாவோட போர் பண்ண ரெடியா இருக்காருன்னு கிளியர் ஆச்சு. சாப்பாட்டுக்கு அப்புறம் லூசு போர் பத்தி சீரியஸா பேச ஜூயு சம்மதிக்காததுல கடுப்பா இருந்தாரு. ஜூலியாங் கிட்ட போய் சொன்னாரு. ஆனா ஜூலியாங் எப்பவும் நம்பிக்கையா இருக்கிறவரு. அவரை சமாதானப்படுத்தினாரு. ஜூயு கண்டிப்பா போர்ல சேருவான்னு நம்பிக்கையா இருந்தாரு. அவரு அந்த சாயங்காலம் குயின் வாசிச்ச விதமே பல விஷயங்களை சொல்லுது. ஜூயுவோட மனசு ஏற்கனவே போர்ல இருக்கு. அவரு சொல்லலன்னாலும் கூட அந்த நேரத்துல சாசோவோ தன்னோட அறையில உட்கார்ந்து ஒரு பெண்ணோட படத்தை நல்லா பார்த்துட்டு இருந்தாரு. அந்த பெண் சியாவோ சோ டாங்கு ராஜ்யத்திலேயே அழகான பெண்ணு பேர். சாசோ இளமையில அவங்க சந்திச்ச நினைவுகளை திரும்ப நினைச்சு பார்த்தாரு. அந்த கணம் எப்போதும் அவரு மனசுல இருக்கு. அவன் மனசுல அப்படியே பூட்டி போட்டாச்சு. டாங் வூவை தாக்குறதுக்கு அவன் உண்மையான காரணம் சாம்ராஜ்யத்தை விரிவாக்கம் மட்டும் இல்ல, சோ சியாச்சாவை பெறணும்னு ஆசை. அந்த ஆசையோட கொழுந்து விட்டு எரிய சாசோவோ டாங் வூ ராஜ்யத்துக்கு போர் படையை அனுப்புறதுக்கு உத்தரவு போட்டான். ஆயிரக்கணக்கான போர்க்கப்பல்கள் ஆற நிரம்பி நடந்தது. கரையோரமா படையினிகள் அவனோட இலக்கை நெருங்கி வந்தாங்க. டாங் வூ அரண்மனையில சூனூன் குவான் அமைதியா யோசிச்சிட்டு இருந்தாரு. அவங்க குடும்பத்தோட புனித வாழ் மேல பார்வையை நிறுத்தி. காவ்சாவோட கடிதம் சரணடைஞ்சிடுன்னு அழுத்தம் கொடுத்தது அவனுக்கு ரொம்ப எடை தந்தது. சரணடைஞ்சா அவனை நம்பி இருக்கிறவங்களுக்கு நான் என்ன பண்றேன்னு பயந்தாரு. அவன் சரணடையணும்னு அழுத்தம், அவன் மக்களை பாதுகாக்கணும்னு கடமை, இரண்டுக்கும் இடையில கஷ்டப்பட்டாரு. அப்போதான் சூனூன் சகோதரி சூன் சாங் சாங் வந்தா. சப்போர்ட் பண்ணி அண்ணனை என்ன பண்ணணும்னு ஊக்கப்படுத்தினா. அவங்க வார்த்தைகள் இருந்தாலும் சூனூன் பயம் தயக்கம் இருந்தே இருந்துச்சு. சீக்கிரமா சாவியோ அறைக்குள்ள வந்தாரு. சூன் சாங் சாங் அவன்கிட்ட கடிதத்தை கொடுத்தா ஒரு தயக்கமும் இல்லாம சாவியோ அந்த கடிதத்தை 2ஆ கிழிச்சிட்டாரு. அப்புறம் புலி வேட்டைக்கு போகலாம்னு சொன்னாங்க. சும்மா ஒரு வேட்டையா இல்ல, அந்த நேரத்துல இருந்த எல்லா பிரச்சனையும் ஒரு கணத்தில் பறந்து போகும் அளவுக்கு பவர்ஃபுல்லான ஒரு வேட்டை. அடுத்த நாள் ஜோயு சூவான் சூனூன் ஷாங்ஷாங் 2 பேரும் அடர்ந்த காட்டுக்குள்ள புலி வேட்டைக்கு போனாங்க. காட்டுக்குள்ள போறப்போ ஜோயு சாவோ சோவோ பத்தி பேச ஆரம்பிச்சாரு. புலியோட ஒப்பிட்டு அமைதியா பொறுமையா கொடிய மிருகம். கொச்சா ஒரு பயங்கர வேட்டையாடி, யாரையும் வேண்டுமானால் திடீர்னு தாக்கி கொல்லக்கூடியவன். அரசனே, என்னால கொல்ல முடியும். அப்புறம் ஜோயு கடந்த 3 வருஷமா ரகசியமா திட்டமிட்டு வந்ததை சொன்னாரு. டாவோ கிட்ட 8 லட்சம் படை இருந்தாலும் அதுல நிறைய பேர் முன்னாடி எதிரிகள், சரணடைஞ்சவங்க, நம்பிக்கையற்றவங்க. ஆனா டாங்கு படை ரொம்ப உண்மையானவங்க. சரியான திட்டம் போட்டு லியூ பெய் கூட கூட்டணி வச்சா சாவோ சோவோவை நம்மால தோற்கடிக்க முடியும்னு நம்பிக்கையா சொன்னாரு. திடீர்னு ஒரு புலி நிழலிலிருந்து குதிச்சு ஒரு போர் வீரனை தாக்கிடுச்சு. ஒரு நிமிஷம் கூட யோசிக்காம ஜோயு சூனை சுட சொன்னாரு. இது ஒரு துணிச்சல் டெஸ்ட், சூனூன் எதிர்கொள்ள சோதனை. அவனுக்கு பயம், ஒரு நிமிஷம் பயங்கர போராட்டம். சூனுவான் தன்னை சமன் பண்ணி ஒரு வெடியில புலியை கொன்னான். வேட்டை முடிஞ்சிச்சு. ஆனா அடுத்த முடிவு இல்ல.
சூன் குவான் இப்போ தீர்மானமா லூபேயோட கூட்டணி போட போறேன்னு சொன்னான். சாவோவை எதிர்க்க எல்லாரும் சேர்றதுக்கு எந்த எதிர்ப்பையும் அவன் பொறுத்துக்க மாட்டான். ஒரு தளர்ச்சியும் இல்லாம சோனுவான் ஜா யுவை போர் தளபதியா நியமிச்சு புனித வாளை கொடுத்து தெற்குல எல்லாத்தையும் மாத்த போற கூட்டணியை உறுதி பண்ணினான். பிறகு ஜுகாங் ஜா யுவை லூபேயை சந்திக்க அழைச்சான். அங்க ஒரு முக்கியமான பேச்சு நடந்தது. லூபேய் வரப்போற போர் எவ்வளவு பெரியதுன்னு புரிஞ்சுக்க ஆசையா டாங்கூ ராஜ்யத்திலிருந்து எத்தனை இராணுவக்காரங்க வர்றாங்கன்னு கேட்டான். அவனுக்கு ஷாக். ஜோயு 30,000 படைவீரர்கள் மட்டும்தான் கொண்டு வந்திருந்தான். லீயோட முகாமில்ல பதட்டம். 30,000னா சாவோவோட அளவில்லாத படையோட போராட ரொம்ப குறைவு. ஜோயு தளரலை சமாதானமா ஒரு புல் பாருங்க, ஒரு சின்ன புல். இத பாருங்க, இது எவ்வளவு லேசுவா புடஞ்சு போகுது. ஆனா நிறைய புல்ல கட்டி வச்சா அடேங்கப்பா, ஒடிச்சு பார்த்தா உடைக்கவே முடியாது. சரியா? அப்படித்தான், சாத்தியமா இல்ல. ஒருத்தரை சேர்ந்து போராடினா சாவோ டீம்ல எத்தனை பேர் இருந்தாலும் நம்மள அடிச்சு தள்ள முடியாது. போர் ஆரம்பிச்சது. சூனுன் சாங் சூனுன் அக்கா ஜூலியாங்கையும் சாவோ யூவையும் லூவையும் சந்திச்சா. போர்ல சேர்ந்து போராடணும்னு ஆசைப்பட்டா. ஆனா லூ அவளை வீட்டுக்கு அனுப்புனாரு. கோவாலோட இராணுவத்தை பார்த்தா பயந்துடுவான்னு நினைச்சாரு. அவங்களை இருட்டடிச்சதுக்கு கோபப்பட்ட சூன் சாங் லூவுடைய குதிரையை அடிச்சு லூ மயங்கி விழுந்துட்டாரு. குதிரை செத்து போச்சுன்னு எல்லாரும் பயந்தாங்க. ஆனா சூன் சாங் உடனே குதிரையை உயிர்ப்பிச்சு எடுத்தா. போர்ல சேர்ந்து போராட அவங்க எவ்வளவு தகுதி உள்ளாங்கன்னு நிரூபிச்சாச்சு. அதே சமயம் சாசோவோ கேம்ப்ல உட்கார்ந்து டாங் வூல இருந்து வந்த லெட்டரை படிச்சு கோபப்பட்டாரு. அது வெறும் வெள்ளை காகிதம், ஒரு அவமானம். போர் சவால். காச்சோவோ கோபத்தால் வெடிச்சு போனாரு. அந்த சந்தேசம் கொண்டு வந்தவங்கள கொல்ல சொன்னாரு. அவருடைய கோபத்தை அதுவே காட்டிருச்சு. சன் குவான் லியூபே கூட சேர்ந்துட்டாருன்னு நம்பினாரு. ஜாயு அவருக்கு எதிரா போர் நடத்த போறாருன்னு நம்பினாரு. ஆனா இந்த பெரிய அச்சுறுத்தல் இருந்தாலும் காச்சோவோ நம்பிக்கையா இருந்தாரு. அவருடைய படைகள் எதிரிகளை நசுக்கி வெற்றி பெறும்னு உறுதியா இருந்தாரு. மறுபக்கம் சேர்ந்து போர் பண்ணறவங்க முகாமில் ரொம்ப கஷுக்குன்னு இருந்துச்சு. ஜோயு லியோபே தங்களோட படையின உடற்பயிற்சியை பார்த்துக்கிட்டு இருந்தாங்க. ஜெனரல் ஜாங் ஒரு ரிப்போர்ட் கொண்டு வந்தாரு. அவருடைய குரல்ல நம்பிக்கை நிறைஞ்சிருந்துச்சு. அவரும் ஜெனரல் கானும் போர் தந்திரங்களை சரியா ஒத்துப்போக வச்சிருந்தாங்க. சேர்ந்து போர் பண்ணறவங்க படைகள் எல்லாத்துக்கும் ரெடியா இருந்தாங்க. இரண்டு பக்கமும் காச்சோவோவும் சேர்ந்து போர் பண்ணறவங்களும் தங்களோட திட்டங்களை முடிச்சு போர் பண்ண ரெடியா இருந்தாங்க. காச்சோவோ வேகமா தாக்க முடிவு பண்ணிட்டாரு. அவருடைய படைகள் அந்த நேரத்திலேயே நகர சொன்னாரு. ஆயிரக்கணக்கான கப்பல்களை இழுத்துட்டு இராணுவத்தை நிலப்பாதையில் அனுப்பி எதிரிகள் காத்து கிடக்கிறப்ப சரணடைஞ்சுட பிடிச்சிடுவோம்னு திட்டம் போட்டாங்க. ஆனா ஜோயு இந்த கூட்டணியின் நகர்வை முன்கூட்டியே கணிச்சிட்டாரு. இராணுவம் தயாரா நிக்க ஜூலியாங் ஆழ்ந்து சிந்திச்சுட்டு ஒரு ஆமை நின்னு நகர்றத பார்த்தாரு. அவரோட கண்ணுல ஒரு டியா பிறந்தது. ஜோயுவிடம் பழைய போர் தந்திரமான BWA வியூகத்தை பயன்படுத்த சொன்னாரு. பல வருஷமா பயன்படுத்தாத வியூகம் இது. ஆனா சரியான நேரத்துல இது நமக்கு மிகப்பெரிய பலமா இருக்கும்னு நம்பினாரு. மிகப்பெரிய பலமா இருக்கும். அதுக்கிடையில சாவோவோட நிலப்படையை ஜெனரல்கள் ஹூ ஜுன் விம்பே நடத்திட்டு போனாங்க. போற வழியில ஒரு அதிர்ச்சி சம்பவம். சன்ஷாங் சாங் அவரோட படையினர் ஒரு வீரரை சுட்டு கொன்னுட்டாங்க. சோவோ படையினர் அசிங்கப்பட்டு நொந்து போயிட்டாங்க. அந்த அவமானத்துல கடுப்பான ஹூ ஜுன் விம்பே எச்சரிக்கையை பார்க்காம விரட்டி போனாரு. ஒருத்தரால ஏமாற்றப்பட்ட என்னோட பெருமை பாழா போச்சுன்னு கடுப்பா இருந்தாரு. அவன் கண்ணை மூடிக்கிட்டு முன்னாடி நடந்தான். ஒரு கொடிய கண்ணி அவனை காத்திருக்குன்னு கூட அவனுக்கு தெரியல. சில நிமிஷத்துல சூரிய சாங்ஷான் எதிரிகளை தூசி மூட்டையில இழுத்து கொண்டு போனான். கூட்டணியினரின் படையினரால் தூக்கி எறியப்பட்டது. எதிரிகள் முன்னேறிய போது அவர்கள் எதிர்பாராமல் அம்புகளின் மழையில் நனைந்தார்கள். அந்த கோளாறு பலரை காயப்படுத்தியது அல்லது கொன்றது. உயிர் பிழைத்தவர்கள் கண்ணியில் நேராக நுழைந்தார்கள். இதுதான் BWA படைமுறை. தொலைவில் ஜாயு மற்றும் ஜுயாங் எதிரிகள் நல்லா அமைக்கப்பட்ட கண்ணியில் சிக்கி தடுமாறியதை பார்த்தார்கள். ஹூ ஜுன் ஆபத்தை உணர்ந்து தன் ஆட்களை தப்பிக்கும் வழி தேட உத்தரவிட்டார். ஆனால் சற்று தாமதமாகிவிட்டது. கூட்டணியின் படைகள் எல்லா புறங்களிலிருந்தும் சுற்றி வந்தன. போர் முழு வேகத்தில் தொடங்கியது. சிறிது நேரத்தில் ஜெனரல் கன் குவான் யூ சிலாங் ஜாங் ஃபே தலைமையில் சரமாரியாக தாக்குதல் நடத்தினர். கண்ணியில் சிக்கிய எதிரிகளை மிக கொடூரமாக வெட்டினார்கள். கூட்டணியின் போர் வீரர்கள் சீறிக்கொண்டே எதிரிகளை அழித்தனர். ஹூ ஜுன் தன் நிலையை பிடிக்க ஆசைப்பட்டதால் தன் ஆட்களை அவர்களின் காப்பு கவசங்கள் பயனில்லை
ஜக்லியாங் அந்த தந்திரக்காரர் எதிரிகளோட பாதுகாப்பை பார்த்துட்டு கூர்மையான இரும்பு சங்கிலிகளால எதிர் தாக்குதல் பண்ணுங்கன்னு உடனே ஆணையிட்டாரு. எதிரிகளோட காப்பு கவசங்களும் பாதுகாப்புகளும் கூட்டணியோட துல்லியமான படையினுக்கு முன்னாடி ஒண்ணுமில்லை. அழுத்தத்துல நொறுங்கி போச்சு. போர் சூட்டத்துல ஜோ போர் வெளியில நுழைஞ்சு சண்டையில சிக்கி இருந்த ஜெய்லாங்காட்ட நோக்கி பாய்ஞ்சாரு. ஜெய்லாங் வின்பேயோட வந்த அம்புக்கு இலக்கா போன நேரத்துல ஜோ முன்னாடி குதிச்சு தோழனுக்கு வந்த அம்பை தானே வாங்கிட்டாரு. அம்பு அவரை பதம் பண்ணுச்சு. ஆனா காயம் ஆழமா இல்ல. சட்டன் அம்பை பிடுங்கி கோபத்தோட வின்பேயை ஒரே வெட்டுல சாய்ச்சிட்டாரு. போர் அவங்களுக்கு சாதகமா மாறியது. ஜோயு எதிரிகளோட கொடியை பார்த்து அதை உயர்த்தி தன் படையினரை திரட்டினாரு. அந்த கொடியோட காட்சி கூட்டணியோட வீரர்கள்ல புது உத்வேகத்தை ஊத்தி புது உறுதி கூடவே முன்னாடி தள்ளிச்சு. அதுக்கிடையில ஜெனரல் கான்ஹூ ஜூனுக்கு ஒரு அபார அடியை கொடுத்தாரு. எதிரிகளோட படை சரணடைஞ்சு போச்சு. ஆனா ஜோயு அந்த தந்திரக்காரர் கணக்கு பிள்ளை மாதிரி ஒரு திட்டம் ஹூ ஜுன் உயிரை காப்பாத்தினான். ஆனா அவனை சாவோச்சோவுக்கு அனுப்பி வெட்கத்தோட தோல்வியோட ஒரு செய்தியை அனுப்பிட்டான். அது வெற்றியை விட கூடுதல் வலியை தரும். நிலப்பகுதி வெற்றியடைஞ்சாலும் போர் முடியலன்னு ஜோயுவுக்கு தெரியும். சாவோச்சோவோட போர் கப்பல்கள் அட்வான்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. ஹூ ஜூன் வி படைகள் தோல்வி அடைஞ்சது சாவோச்சோ படையில ஒரு அதிர்ச்சியா இருந்தது. பயம் பரவ ஆரம்பிச்சது. ஆனா சாவோ சும்மா கலங்காம சின்ன தோல்விதான்னு சமாதானப்படுத்தினான். பயப்பட தேவையில்லைன்னு சொன்னான். ஆனா அவன் தன் எதிரியை மீண்டும் குறைவாக மதிப்பிட்டான். ஜாவோயு அந்த மூவ் அப் எதிர்பார்த்திருந்தான். சூழ்நிலை மாறிக்கிட்டு இருக்குன்னு அவனுக்கு தெரியல. கவனக்குறைவாக பிடிபடக்கூடாதுன்னு சாவோச்சோ சிபி கிளிப்ஸ் கிட்ட ஆற்றோரத்துல கேம்ப் அமைச்சான். எதிராளி படைகள் நின்றுகிட்டு இருக்கிற இடத்தை ஜோயு தூரத்திலிருந்து பார்த்தான். எதிரி கப்பல்கள் நங்கூரமிட்டு இருக்குன்னு கவனிச்சான். அலையன்ஸ் திட்டம் போடுறதுல ஜூகாங் கவனமா இருந்தான். சாவோவோட நகர்வுகளை பாருங்க. அவன் நிலப்போர்ல தோத்ததுக்கு அப்புறம் கப்பல் படைகளை வச்சு அடுத்த தாக்குதலை ஆரம்பிப்பான்னு நம்மளால கணிக்க முடியும். ஜூலியாங்கோட பகுப்பாய்வுல உண்மை இருக்குன்னு ஜாவோயுவுக்கு தெரிஞ்சு போச்சு. சாவோவோட நிலப்படை ஒரு டெஸ்ட் மட்டும் தான்னு அவருக்கு புரிஞ்சு போச்சு. இப்ப சாவோ கூட்டணியோட பலத்தை புரிஞ்சுக்கிட்டான். சூழ்நிலை மாறிடுச்சு. ஆனா கூட்டணிக்கு இன்னும் கோச்சாவோட உண்மையான சேனையோட பலம் தெரியல. அந்த சாயங்காலம் டின்னர்ல லூ சன்னுன் குவான் கிட்ட ஜிங்ஷோ நகரத்துல உதவி கேட்டாரு. அது டாங்வூ பகுதியில இருக்கிற முக்கியமான நகரம். சன்னுன் குவான் சம்மதம் சொன்னாரு. ஆனா அவருடைய அமைச்சரா ஒருத்தர் எதிர்ப்பு தெரிவிச்சாரு. அந்த நகரம் ரொம்ப முக்கியமானதுன்னு அவருக்கு தெரியும். அப்பதான் சன் சாங்ஷாங் அங்கே வந்தாரு. ஒருடியா சன்னுன் குவானுக்கு தோணுச்சு, லீ பே இப்ப விதவன். அவருக்கு தன்னோட அக்கா சன் சாங்ஷாங்கை கல்யாணம் பண்ணி வைக்கலாம்னு சொன்னாரு. அப்பதான் அவருக்கு தேவைப்பட்டா உடனே சன்னுன் குவான் கிட்ட உதவி கேட்பாரு. எதிர்பாராத விதமா சன் சாங் ஷாங்லி பேயுப் சந்திச்சாங்க. அவன் உடம்புல உள்ள அழுத்த புள்ளிய அழுத்தினாள். அப்படியே மயங்கி விழுந்துட்டான். அறையில சத்தமே இல்லாம அமைதியா போச்சு. அந்த கல்யாணத்தை பத்தி சொன்னதுக்கு அண்ணனை கடுமையா திட்டினா அவள். சூன் குவான் அப்படியே அதிர்ச்சியில உறைஞ்சு போய் நின்னான். அவன் அக்கா எதிர்பாராதா இவ்வளவு கோபமா ரியாக்ட் பண்றாளான்னு புரியாம. பிறகு ஜூயாங் மெதுவா சூன் ஷாங் கிட்ட போனான். அவள் அரண்மனை தோட்டத்துல ஒரு மூலையில புறாக்களுக்கு உணவு போட்டுக்கிட்டு இருந்தா. சாரிங்கன்னு முகம் சுழிச்சு அவன்கிட்ட சொன்னான். லூயிட்ட அவள் கோபமா பேசினதுக்கு ஜூயாங் ரொம்ப கலக்கமா இருந்து லூயி மன்னிச்சிட்டான்னு சொல்லி ஆசுவாசப்படுத்தினான். அப்புறம்தான் சூன் ஷாங் அவளுக்கு கட்டாய கல்யாணம் என்னன்னு சொன்னதுல அவளுக்கு இருந்த அவமானத்தையும் கோபத்தையும் சொன்னா. அவளுக்கு சுதந்திரம் வேணும், அவள் புறாக்களை போல. அரண்மனை வாழ்க்கையோட கட்டுப்பாடுகள்ல இருந்து தப்பிக்கணும்னு ஆசைப்பட்டா. ஜூலியாங் சிரிச்சுக்கிட்டே அரண்மனைக்குள்ளேயே இருந்தாலும் அவளோட திறமையும் உற்சாகமும் பாராட்டினான். அவளோட வலிமையும் சுதந்திர ஆசையும் அவளோட பேச்சிலையும் செயல்களிலையும் தெரிஞ்சிச்சு. அவள் ஒரு ராஜ குடும்பத்தவள் மட்டும் இல்லைன்னு தெரிஞ்சிச்சு. அவங்க பேசிக்கிட்டே இருந்தப்போ சூன் ஷாங் அந்த தூரத்துல இருக்கிற சாவோச்சோ படையோட முகாம்னா பாருங்க. அங்கதான் நான் எனக்கு அண்ணன் கூட புலிகளை வேட்டையாடினோம். நம்ம பழைய ஞாபகம். ஆனா இன்னும் முக்கியமா சாவோச்சோ படையை எப்படி தோற்கடிக்கலாம்னு எனக்கு உறுதியா இருக்கு. அடுத்த நாள் ஜுவாய் லியாங் அங்கேயே நிக்கிறார். சாவோச்சோ முகாம தொலைவில இருந்து கவனிச்சிட்டு இருக்கார். ஜோ வந்து சந்திக்கிறார். அமைதியா இருந்த சமயத்துல ஜுவாய் லியாங் ஒரு பயங்கரமான யோசனையை சொல்றாரு. ஒரு நாள் நாம 2 பேரும் எதிரிகளா சண்டையிட நேர்ந்துடும்னு ஒரு முன்னறிவிப்பு. ஜோ கவனமா கேட்கிறாரு. அவரு மனசுல நிறைய யோசனைகள் சுற்றிட்டு இருக்கு. ஜுவாய் லியாங்கோட போர் வித்தையை பார்த்து அவர் அதிசயிச்சு போறாரு.
இப்படி ஒரு அறிவாளி சாவோச்சோ பக்கம் இல்லனா எவ்வளவு சந்தோஷம். 2 போர்த்தந்திர வல்லுநர்களும் சாவோச்சோ என்ன செய்யலாம்னு பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. கடல் போர்ல சாவோச்சோக்கு அனுபவம் இல்லைன்னு தெளிவா தெரியுது. அவர் முழுசா ஜெனரல் காய் மேல நம்பிக்கை வச்சிருக்காரு. அவர் யாங்சே நதி பத்தி நிறைய தெரிஞ்ச அனுபவம் வாய்ந்த கமாண்டர். சாவோச்சோ படையை நிறுத்த நம்மளால முடியும். காய் ஜெனரலை அழிக்கணும், சாதாரண வேலை இல்ல. ஆனா நம்ம காட் சரியா விளையாடினா முடியும். ஜுயாங் கவனிச்ச மாதிரி கௌச்சா படையில இருக்கிற நம்பிக்கை இல்லாத தன்மையை உபயோகப்படுத்தினா முடியும். சோவோவுக்கு எப்பவும் புரட்டுற பயம், அதுதான் அவன் வீக்னஸ். அந்த பயத்தை நம்ம நல்லா யூஸ் பண்ணலாம். ஒரு பிளான் ரெடியாச்சு. ஜகாய் லியாங் உடனே அடுத்த ஸ்டெப்பை எடுக்க ஆரம்பிச்சுட்டாரு. சன் ஷாங்குக்கு காகிதம் ஒன்று கொடுத்தனுப்பினாரு. சோவோ படையில கண்ணுக்கு தெரியாம உளவாளியா இருக்கிறவங்க. பறவை பறந்து போச்சு. நம்ம கூட்டணியோட தந்திரம் ஒவ்வொன்னா ஒன்னோட ஒன்று கலந்து சிறப்பா இருக்கு. ஒவ்வொரு நகர்வும் நம்ம வெற்றிக்கு நம்மளை அருக கொண்டு போகுது. சரி, கதைக்கு சாராம்சம் என்னன்னா, அதிகார ஆசை பண்ணுறவங்க உங்களை தப்பு டிசிஷன் எடுக்க வைக்க விடாதீங்க. அது மக்களை கிணறுல தள்ளுறதுக்கு காரணமாகும். ஜெனரல்கள் அவங்க பலத்தை அதிகமா மதிப்பிடுவாங்க. கூட்டத்துக்கு பின்னாடி போறதுக்கு முன்னாடி 2 முறை நினைச்சு பாருங்க. இல்லனா புலிகளோட போராட நேரும். கடைசியா கிடைச்ச இடத்துல சிக்கி போயிடுவீங்க.